ரீசெண்ட் டேஸ்ல ரொம்பவே வைரலாகவும் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே இதான் என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் இப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது தான் மேபிலினோட லூமி மேட் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் என்னோட ஃபேவரட்டா ஆச்சா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல்ல நான் மேக்கப், ஃபேஷன் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன் கேஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் மேபிலினோட லூமி மேட் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் மேலே வந்து ஒயிட் கலர் கேப் அண்ட் சைடில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சூப்பர் ஸ்டே அப்படின்றது வந்து என்கிரிப்ட் ஆன மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. கைண்ட் ஆஃப் சிமிலர் டு இதோட சூப்பர் ஸ்டே வேரியன்ட் தான் இந்த ஃபவுண்டேஷன். பட் ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரி பேக்கேஜிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபவுண்டேஷனோட கிளைம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 30 hour லாங் ஸ்டேன்னு சொல்றாங்க. செகண்ட், ஏர் லைக் வெயிட்லெஸ் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து ஸ்வெட் ப்ரூஃப்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்றது போக போக வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஷேட் ரேஞ்சஸ் வந்து அவங்க 3 கேட்டகரியா டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம், நியூட்ரல், கூல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேர் ஸ்கின்னுக்கு வந்து எல்லா கேட்டகரியில இருந்தாலும் மீடியம் அண்ட் டார்க் ஸ்கின்னுக்கு ஏன் சில அண்டர் டோன்ஸ் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அது வந்து பர்சனலா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்னோடது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வார்ம் அண்டர் டோன். பட் ஆனால் நான் வந்து எப்படி வருவேன்னா மீடியம் டார்க் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வருவேன். ஸோ எனக்கு ஷேட் வந்து பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஸோ ஷேட் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மேபிலின்ல என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்வாட்ச் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபிலினோட சூப்பர் ஸ்டே 24 hour ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இதில் என்னோட ஷேட் வந்து 312 கோல்டன். இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ஷேடு. கொஞ்சம் வந்து பிரைட்டாக ஃபேஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக. செகண்ட் ஒன் வந்து மேபிலினோட ஃபிட் மீ மேட் பிளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இதில் என்னோட ஷேட் வந்து 332 கோல்டன் கேரமல். இது வந்து எல்லோ அண்டர் டோனா இருந்தாலுமே கைண்ட் ஆஃப் ஆலிவ்க்கு செட் ஆகுற மாதிரி, எல்லோ வந்து ப்ராமினெண்டா இல்லாத மாதிரி. அண்ட் இது வந்து என்னோட கோ டு ஃபவுண்டேஷன். நான் வீடியோஸ் பண்ணும்போதும் சரி, நார்மலா வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு நான் இவ்வளோ நாள் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தேர்ட் வந்து யூனிவர்சலான மேக் ஷேட். நான் வந்து NC40. ஸோ NC40யோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் மற்ற ரெண்டுக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு ஸ்டோன்ல வந்து கொடுக்கும். நான் மேக்குக்கு வந்து தனியாவே உங்களுக்கு ஒரு டீடைல் ரிவ்யூ அப்லோட் பண்றேன். பட் இப்போதைக்கு ஷேட் கம்பேரிசனுக்காக நீங்க பாத்துக்கோங்க. ஃபோர்த்தா வந்து மேபிலினோட சூப்பர் ஸ்டே லூமி மேட் தான் நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நார்மலாவே மேபிலின் மேக் ரெண்டுமே வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இந்த லூமி மேட் ஃபவுண்டேஷனுமே வந்து லைட்டா ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ நான் காட்டுறது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 30 minutes அப்புறமேட்டு பாக்குற ஷேட்ஸ். கைண்ட் ஆஃப் எல்லா 4 ஃபவுண்டேஷனுமே வந்து என்னோடதுல வந்து ஆக்சிடைஸ் ஆகிதான் இருக்கு. ஸோ இதுதான் இதோட வந்து செட்டிலிங் ஷேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு இப்போவுமே வந்து இது கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணும்போது இது கரெக்டா செட் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றது வந்து நான் ப்ரஷ்லயே அப்ளை பண்றேன். பிகாஸ் இது வந்து ஃபிங்கர்ஸ், பியூட்டி பிளெண்டர், அதுக்கப்புறம் ப்ரஷ் எதுல வேணாலுமே வந்து நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலா வந்து ஃபவுண்டேஷன் எப்பவுமே பிளெண்ட் பண்றதுக்கு ப்ரஷ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நான் ஒரு குட்டி பம்ப் எடுத்துக்கிட்டு ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ்ல வந்து டாட் பண்ணிட்டு ப்ரஷ்ல வந்து நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது. கைண்ட் ஆஃப் இது வந்து ஸ்கின் டிண்ட் மாதிரியே ஒரு ஃபினிஷ் கொடுத்தது. லைக் டிண்டட் சன்ஸ்கிரீன், டிண்டட் மாய்ஸ்சரைசர்ல எப்படி நம்ம கையிலேயே அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியா பிளெண்ட் ஆயிடுச்சு. லைக் வித்தின் செகண்ட்ஸ் ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஈஸியா ஆயிடுச்சு. பட் இதோட கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் கவரேஜ் தான். என்னோட ஸ்கின்ல அண்டர் ஐஸ், அதுக்கப்புறமேட்டு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இருக்க இடத்தெல்லாம் வந்து இது வந்து காட்டுது இன்னுமே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் கோட் போகலாம். பட் அப்பவுமே ஃபுல் கவரேஜ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இன்னொரு சைட் ஆஃப் த ஃபேஸ்ல இப்படி இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம லைட்டா ஒரு லூமி மேட் ஃபினிஷ் வந்து கண்டிப்பா இது கொடுக்குது. ஸோ ஓவராலா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இப்படிதான் தெரியுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி கைண்ட் ஆஃப் ஒரு 1 hour ஆகுது. கம்ப்ளீட்டா நான் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோட லுக் வந்து இப்படிதான் இருக்கு. எனக்கு நேர்ல பார்க்கும்போது இன்னுமே வந்து லைட்டா டார்க்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு கேமரால பாக்குறதுக்கு எனக்கு இந்த ஷேட் எப்படி செட் ஆகுது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இதோட கிளைம்ஸ்க்கு இப்போ வரலாம். இது வந்து 30 hours ஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் வந்து ஒரு 6 to 7 hours வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்டே இருக்கு. பட் ஆனா சில இடத்துல உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ஆயிலியா வந்து செக்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா ரிமூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
ஸோ இவங்க 30 ஹவர்ஸ்ன்னு சொல்றது வந்து கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்ண போறதில்ல. பிகாஸ் நான் மேக்ஸிமம் 7 to 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு வந்து ஓகேவா தான் இருந்தது. செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பாப்புலரா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே டிஷ்யூ பேப்பரை வச்சு கையில இது பண்ணிட்டு செக் பண்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல நீங்க அப்ளை பண்ண ஒரு 10 மினிட்ஸ்லயே அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லைட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. பட் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க டிஷ்யூ பேப்பர் இல்ல கையை வச்சு இப்படி பண்ணா கூட உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனோட ஸ்டே வந்து நல்லா இருக்கு, போகல. ஸோ என்னோட சைட்ல இருந்து அது வந்து கரெக்டான விஷயம் தான். ஓவராலா ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வியருக்கு லைட் வெயிட்டாகவும் ஒரு கவரேஜ் இருக்கணும். ஸ்கின் லைக் ஃபினிஷ்ல வேணும், உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து வெயிட்டா ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா இது போகலாம். அண்ட் ஆல்சோ சம்மர் டைம்ல இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனே சொல்வேன். பட் மற்றபடி கவரேஜ் வேணும், அதே மாதிரி ஒரு நல்ல பிரைட்டான எஃபெக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகாது. எவ்ரிடே யூஸ் அண்ட் ரொம்பவே ஸ்கின் லைக் லுக்குக்கு இது என்னோட சைட்ல இருந்து தம்ஸ் அப் தான். அதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்கேஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வேற ஏதாவது விஷயம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.